மாடல் பார்த்தீங்கன்னா கிரெட்டா EX வேரியண்ட். நம்ம கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருவாங்க. அண்ட் உண்டாய் லோகோ பார்த்தீங்கன்னா செட்டைன் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. செட்டைன் லோகோ சொல்லுவோம் நம்ம. அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர் வரும், மேலே நல்லா விசிபிளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் கொடுத்துருப்பாங்க. நல்லா போல்டான லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. சைடு வியூ பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பாடியில் வந்துடும். அண்டு நம்ம R16 டயர் வந்துடும். வீல் கேப் வந்துடும். இந்த வீல் பேஸ் ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2610. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 mm வந்துடும் நம்மளுக்கு. அண்டு டோர் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி கலரில் கொடுத்துருவாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வந்துடும். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 லிட்டர் கெப்பாசிட்டியோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேக் லுக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப் ஹேண்டர் இருந்தால் பேக்கில் கொடுத்துருப்பாங்க ப்ரீமியமாக. அந்த ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அண்டு ரியர் வந்து கனெக்டிங் டைலைட் கொடுத்துருப்பாங்க. ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் சீட்டில் உட்காந்துருக்கோம். ரேஸ் சீட்டில் நம்ம என்னென்ன கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து லெக் ரூம் வந்து நிறையவே கிடைக்கும், ஸ்பேஸும் நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே அதிகமாகவே இருக்குது. அண்டு சீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ஃபுல்லாகவே கிடைக்கிது. அண்டு ரியர் 60/40 சீட்டு போட்டு வந்துடும். ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து வச்சு லாங் டிரைவ் போகலாம் வரலாம். அண்டு ரியர் ஹெட்ரஸ் அட்ஜஸ்ட் போகிறதுனால இன்னுமே நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் மோர் தென் அதிகமாக கிடைக்கிது. இப்போ நம்ம ரியர் ஏசி வெண்ட் வந்துடுது. அண்டு ரியர் ஏசி வெண்டில் சார்ஜர் போகிற பவர் அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிரைவ் சீட்டு வந்துட்டோம்னா நமக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். அந்த சென்ட்ரலாக்கும் வந்துடும். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரரும் நமக்கு வந்துடும். அதாவது லெஃப்ட் ரைட்டான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு ஈஸியாக டிரைவ் சைடே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ ஸ்டார்ட் வந்துடும். நம்மளுக்கு அண்ட் ரிமோட் லாக்கோட வந்துடும் கீ. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது நம்மளுக்கு 8 inch ஆடியோ டச் டிஸ்பிளேயோட வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் ரிமோட் கீயோட வந்துடும். ஸ்டேரிங்கில் பார்த்தா நம்மளுக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு கிளஸ்டரோட ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம கிளஸ்டர் பார்க்கும்போது 3.5 MID கிளஸ்டரோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிஜிட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8 inch டிஸ்பிளேயோட நம்மளுக்கு வந்துடும். டச் அண்ட் டிஸ்பிளே ஆடியோ கண்ட்ரோலோட வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அடிஷனல் சப்போர்ட்டுக்கு. அண்ட் மேனுவல் ஏசி வந்துடும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அண்டு SC to C சார்ஜர் கேபிளும் அடாப்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதர் கியர் நாப் கொடுத்துருப்பாங்க. கம்பார்ட்மெண்ட் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 1500 cc MBA இன்ஜினோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் 116 PS பவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 143 NM டார்க்கோட வரும் நம்மளுக்கு. Thank you for watching this video.